இந்தியா முழுவதும் வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி 78வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் 100 அடி அளவு கொண்ட பிரம்மாண்ட விண்கல் ஒன்று ஆகஸ்ட் 14ஆம் தேதி நம் பூமியை மிக நெருக்கமாக கடந்து செல்ல உள்ளதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். இந்த நிகழ்வில் சிறு மாற்றம் நடந்தாலும் விண்கல் பூமியை தாக்கும் என்றும் கூறியுள்ளார்கள். அவரை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். உலகம் முழுவதும் விண்வெளித்துறையின் மீதான முதலீடுகள் சமீப காலங்களாக அதிகரித்து வருகிறது. ஆனால் ஏன் நாம் விண்வெளித்துறையின் மீது அதிக கவனம் செலுத்துகிறோம் என்று அடிக்கடி பலரும் கேள்வி எழுப்புகின்றார்கள். நாட்டில் பஞ்சம், பசி, பட்டினி, வறுமை, வேலையின்மை இதெல்லாம் இருக்கும் போது ஏன் விண்வெளித்துறைக்கு கோடி கோடியாக அள்ளி கொடுக்கிறோம் என்ற கேள்வி எழுந்தது. அதற்கான பதிலை விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். அதாவது, நாம் இருக்கும் உலகம் ஏராளமான பேரழிவுகளை சந்தித்து வந்துள்ளது. இதில் 90% அதிகமான உயிர்கள் அழிந்துவிட்டன. இனியும் எந்த ஒரு அழிவும் வராது என்று சொல்ல முடியாது. நிச்சயம் ஏதேனும் ஒரு விண்கல் பூமியை தாக்கினால் ஒட்டுமொத்த உலகமும் அழிந்துவிடும். எனவே இதிலிருந்து நாம் தற்காத்துக் கொள்ள புதிய வழிமுறையை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாகும். அதனால்தான் விண்வெளித்துறைக்கு அதிக முதலீடுகள் அவசியமாகிறது என்று பல்வேறு விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். அப்படி அவர்கள் கூறியது போல எதிர்காலத்தில் விண்கற்களால் பூமிக்கு ஆபத்து அதிகம் உள்ளது என்று சில ஆய்வுகள் உறுதி செய்திருக்கின்றன. அப்படி ஒரு ஆய்வுதான் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி, அதாவது சுதந்திர தினத்திற்கு முன்னர் நம் பூமிக்கு நெருக்கமாக ஆபத்தான வகையில் விண்கல் ஒன்று கடந்து செல்ல உள்ளது என்பதை கண்டுபிடித்துள்ளது. 2024 PH2 எனும் பெயர் கொண்ட ஒரு விண்கல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி நம் பூமிக்கு நெருக்கமாக கடந்து செல்ல உள்ளது. ஒரு வணிக விமானத்தின் அளவு கொண்ட, அதாவது 100 அடி அளவு கொண்ட இந்த விண்கல் பூமியிலிருந்து 11 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 41,843 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்து செல்கிறது. இந்த தொலைவு மிக நீண்டதாக தெரியலாம். ஆனால் விண்வெளியை பொறுத்த அளவில் இது மிக குறைவான தூரம்தான். நம் பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்திற்கு 5.4 கோடி கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. அப்படி என்றால் 11 லட்சம் கிலோமீட்டர் என்பது பூமிக்கு மிகவும் நெருக்கமாகும். நம் நிலவுடன் ஒப்பிடும்போது பூமிக்கும் நிலவுக்கும் இடையே இருக்கும் தொலைவை விட 4 மடங்கு தூரத்தில் இந்த விண்கல் நம் பூமியை கடந்து செல்ல உள்ளது. அசுர வேகத்தில் செல்லும் இந்த விண்கல் அதன் பாதையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டால் கூட பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். அப்படி இந்த விண்கல் நம் பூமியை தாக்கினால் 13 கிலோ வெடிபொருளை ஒரு இடத்தில் குவித்து அதை வெடிக்க வைத்தால் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்படுமோ அந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இந்த விண்கல் தாக்கும் பகுதியில் 10 முதல் 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு புல் பூண்டு கூட இருக்காதாம். பூமியில் 2 முதல் 3 கிலோமீட்டர் அளவுக்கு ஆழத்தையும் இது ஏற்படுத்துமாம். அது மட்டுமல்ல, விண்கல் விழுந்த இடத்திற்கு அருகில் உள்ள பகுதிகளில் 10 ரிக்டர் அளவில் நில அதிர்வுகள் உருவாகுமாம். 50 முதல் 100 கிலோமீட்டர் சுற்றளவில் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும். ஆனால் இப்படியான ஆபத்து ஏற்பட வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்று நாசா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இருந்தாலும் இந்த விண்கல்களின் அசைவை கவனித்து வருவதாகவும் நாசா கூறியுள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். Thank you.